செகண்ட் ஹாஃபில் இந்த படத்துக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்னன்னா, இந்த பார்ட் 1 கதைன்னு சொன்னாங்க பேக் ஸ்டோரி. பட் ஆக்சுவலி அது இந்த படத்துலேயே வந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இன்டர்வலுக்கு முன்னாடி அது ஸ்டார்ட் ஆகிடும். அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் தான் வந்து படத்தோட ஹைலைட்டு. அதில் வந்து ஒரு ஆக்ஷன் சீன் இருக்கும். அதை நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, பார்க்கவும் நல்லா இருக்கும். எதிர்பார்க்காத சில சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ அந்த பெரியவங்களும் பையனும் இவங்கெல்லாம் எவ்வளோ மோசமானவங்கிறது இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் தெரியும். ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக் முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குது நீங்கள் படத்தை தேட்டருக்கு பார்த்து செகண்ட் ஹாஃப் பார்த்துக்கோங்க. ஓவரால் அந்த படம் கண்டிப்பாக தேட்டர் வாட்ச் தான். ஆனால் ஃபுல்லாக தில் தூள்மே கலகலன்னு உள்ள ரேசியாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போச்சான்னு கேட்டால் அங்கங்கே படம் லென்த்து ட்ராக் ஆச்சு. கொஞ்சம் எடிட்டர் கை வச்சுக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொல்லணும்னா கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி கிளைமேக்ஸாக ஒரு சீன் இருக்கும். ஸோ படம் ரிலீஸ் முன்னாடி சொன்னால் சிங்கிள் ஷாட்டில் ஒரு சீன் எடுத்தாங்கன்னு. அது அந்த சீன் தான். அதை வந்து நம்ம விக்ரமோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ சுற்றி முற்றி நடக்கிறது வந்து நமக்கு தெரியல. அதை கொஞ்சம் கிளியராக எடுத்துக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா எப்படின்னா விக்ரம் இப்படி பார்த்தா அங்கே போடுவாங்க, அங்கே சொல்லுவாங்க. ஃபுல் ரிவ்யூ பார்க்கணுன்னா கீழே கிளிக்கை கிளிக் பண்ணி பாருங்கள்.